ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألم يعلموا أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم أو كما قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்லோன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய ஹபீப் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக ஆமீன். அருமையானவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத் தௌபா இந்த சூராவுடைய அர்த்தம் பாவ மன்னிப்பு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேர் வைத்ததனுடைய காரணங்களை பின்னால் அல்லாஹ் ஆயத்துகள்ல சொல்லி காட்டுவான். தபூக் யுத்தம், நபிகள் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யுத்தத்துக்கு அறிவிப்பு செய்யறாங்க. தபூக் யுத்தத்துக்கு கலந்து கொள்ளுமாறு சஹாபாக்கள் தயாராகி நிறைய பேர் வந்தாங்க. இதுல சில முனாஃபிக்குகள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஷஹீத் ஆயிடுவோம், நம்ம மரணித்து விடுவோம் என்பதற்காக வேண்டி முனாஃபிக்குகள் அச்சத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த சொல்லுக்கு மாறு செய்து அனைவர்களும் என்ன செஞ்சாங்களோ போகாம நின்றுட்டாங்க. அதுல சில சஹாபாக்களும் என்ன செய்தார்கள், உள்ள இருந்தாங்க. அவர்களுடைய பெயர் சொன்னும் போது கஅப் இப்னு மாலிக், ரபீஆ, ஹிலால் இப்னு உமையா, அபூ லுபாபா, இந்த 4 சஹாபாக்களும் என்ன செய்யல, போகல. இதுல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நான் எப்போ வேணா போய் சேர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினுடைய காரணத்தினால போக முடியல. அவங்களால கடைசி வரைக்கும் அந்த யுத்தத்துல கலந்துக்க முடியல. அபூ லுபாபா என்ன செஞ்சாங்க, வியாபாரம் செய்யறதுல என்ன செஞ்சாங்க, அவர்கள் என்ன செஞ்சாங்க, போக முடியாம போயிடுச்சு யுத்தத்துக்கு. இவங்க எல்லாரும் 4 பேரும் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய சஹாபாக்கள். பத்ர் யுத்த காலத்துல இவங்களுடைய ஆற்றலும் வல்லமையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதே ஆயத்துகள்ல பின்னால சொல்லி காட்டுவார். அவ்வளவு பெரிய சஹாபாக்கள் யுத்தத்துக்கு அச்சப்பட்டோ பயந்தோ இவர்கள் என்ன செய்யல, போகாம இல்லை. காரணங்களினால் அவர்கள் போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து விட்டு தபூக் யுத்தம் முடிஞ்சதற்கு பின்னால் திரும்பி வராங்க. வந்ததற்கு பின்னால் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கூப்பிட்டு கேட்டாங்க. இந்த முனாஃபிக்குகள் என்ன செஞ்சாங்க, பொய் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் எல்லாரும் பொய் சொல்லி ஓடிட்டாங்க. இந்த 4 சஹாபாக்கள் மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்க. வராததின் காரணத்தால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2 விதமாக அறிவிப்பு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, 2 விதமான அறிவிப்புல முதல் அறிவிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு உத்தரவிடுறாங்க. இவர்களிடத்துல யாருமே பேசக்கூடாது. முதல் கண்டிஷன், இவங்க தபூக் யுத்தத்துக்கு கலந்துக்காதனால இவங்கள்ட்ட பேசக்கூடாது. அதே நேரத்துல இவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, யாரும் நல்லது கெட்டது என்ன செய்யக்கூடாது, கலந்து விடக்கூடாது என்ற ஒரு கண்டிஷன், ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. போட்டு முடித்ததுக்கு பின்னால் அபூ லுபாபா, இதுல ரிவாயத்தினுடைய அடுத்த ரிவாயத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அபூ லுபாபா அவர்கள் தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நான் எங்கேயுமே அல்லாஹ் மன்னிக்கின்றவர் வஹி வர வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பள்ளியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துட்டார். பிரச்சனை என்னன்னா, அவன் இந்த 4 சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் முதல் கொண்டு இவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ரசூலுடைய அழைப்பை மீறி இவர்கள் போகவில்லையே அப்படின்றது ஒரு ஆத்திரத்துல என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன செய்யாங்க, மாறு செய்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனைவி மக்கள் முதல் கொண்டு குழந்தைங்க முதல் கொண்டு இவங்கள்ட்ட பேசாம என்ன செய்யாங்க, ஒதுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அபூ லுபாபா மதீனா முனவ்வரால உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாட்கள் கடக்குது. கிட்டத்தட்ட 50 நாள் முடிஞ்சு வருது. இந்த 50 நாள்ல அபூ லுபாபாவுடைய சொந்தக்காரர், அபூ லுபாபா அன்சாரிகளுடைய தலைவர், அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு மிக ஆற்றல் மிக்கவர் அபூ லுபாபா.
இந்த செய்தி கேள்விப்பட்ட யமன்ல இருந்து சில பேர் என்ன செஞ்சாங்க, அபூ லுபாபாவை அழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, கிளம்பி வந்து அபூ லுபாபாட்ட பேசுறாங்க. உங்களதான் இங்க மதிக்கலையே, உங்களை எதுவுமே செய்யலையே, நீங்க வந்துருங்க, உங்களுக்கு அதே போஸ்டிங் நாங்க தரோம், இங்க இருக்க என்ன போஸ்டிங்கோ அதை விட டபுள் மடங்கான போஸ்டிங் நாங்க தரோம், பதவி தரோம், பொன் தரோம், பொருள் தரோம், நீங்க வந்துருங்க அப்படின்னாங்க. அபூ லுபாபா மறுத்துட்டாங்க. நான் அல்லாஹ் முடியாது, அல்லாஹ் மன்னிக்கின்றவர், அல்லாஹ் எனக்கு வழி இறக்குவா என்ற நம்பிக்கையோடு இரவு பகல் பார்க்காமல் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்தாங்க. இரவு பகல் பார்க்காமல் அல்லாஹ்ட்ட தௌபா செய்துட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. தௌபா செய்ய செய்ய 51வது நாள் அல்லாஹ் வஹி இறக்கினார். அலம் யஅலமு அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஅஹுது ஸதகாத்தி வ அன்னல்லாஹ ஹுவ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். நான் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றேன், அவர்கள் கேட்ட மன்னிப்பு, அவர்கள் கேட்ட என்னிடத்துல பதிஞ்சு கேட்டதுனால நான் அவர்களுடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கியது விட வயஹுது ஸதகாத்திக. இதுல என்னன்னா, தபூக் யுத்தம் முடிஞ்சதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே பதில் சொல்லிட்டாங்க. ஆனா இதற்கு மெயினா காரணம் என்னன்னா, என் வியாபாரம் தானே இதை தடுக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் எடுத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டாங்க. இந்த இடம் இங்க இருக்கு, இந்த இடம் இங்க இருக்கு, இங்க இது இருக்கு, அது இருக்கு, என் பொருள் இருக்கு, இது இருக்கு, எல்லாமே சதகா கொடுத்துருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நான் என்ன செய்யறேன், நான் ஒன்றும் இல்லாமல் ஆகி விடுகிறேன் என்று ஒரு அச்சத்துல ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் வெயிட்டிங்ல வச்சுட்டாங்க, நிறுத்தி வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கினா. வஹி வந்து இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை அழைத்து வஹியினுடைய செய்தியை சொன்னதற்கு பின்னால் எல்லாரும் திருப்தி அடைஞ்சு எல்லா மனைவிமார்களும் மன்னிக்கப்பட்டு இந்த 4 சஹாபாக்களுடைய தௌபாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். 4 சஹாபாக்களுடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அந்த பொருள் எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆக பங்கிட்டு ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டு மீதி 2 பங்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பங்கு ஏழைகளுக்கும் இன்னொரு பங்கு போருக்காக வேண்டி வைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று ஆயத்து இறக்கப்பட்டது. இந்த ஆயத்தை எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய செய்திகளை எழுதுறாங்க நமக்காக. பொதுவாகவே நாம் தவறு செய்யக்கூடியவர்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவும் வ கைருல் ஹத்தாயி தவ்வாபுன், எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறுக்காக நம்ம உள்ளத்தால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அல்லாஹுக்கு எப்பவுமே மனுஷங்க கஷ்டப்படுறது ரப்புக்கு பிடிக்காது, நாம கஷ்டப்படுறது அல்லாஹுக்கு பிடிக்காது. நம்ம இன்பமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம இங்க ராகத்தோட இருக்கிறது தான் அல்லாஹுக்கு பிடிக்கும். 2 உலகத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, என் அடியான் அவன் இன்பமாக இருக்க வேண்டும் என சைத்தான் வந்து சவால் விடும் போது அல்லாஹ் என்ன செய்தான், ஒண்ணும் செய்ய முடியாது, போன்தான். அவரு அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் என்னன்னா, நாம இங்க தவறு செய்தாலும் பொதுவாகவே அல்லாஹ் பாவங்கள் அதிகமா செய்யக்கூடிய அடியார்களை ரொம்ப விரும்புவான். அவன் எப்போ தௌபா செய்வான், எப்பொழுது அவன் மன்னிப்பு கேட்பான், உடனே நான் கொடுக்க தயார். இதன் காரணமாகத்தான் ஃபிரௌன் அவ்வளோ வருடங்கள் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்திருந்தாலும் கடைசி வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தான். கடைசி வரைக்கும் சான்ஸ். திரும்புவானா, என்னிடத்தில் அவன் கையேந்தினால் மொத்தமாக அவனுடைய பாவத்தை அழிக்க தயார், மொத்தமா மன்னிக்க தயார். அவன் மன்னித்து விட்டால் எல்லாமே நடந்து வரும். சரி, இப்ப நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறாரு, ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாரு, அல்லது ஆடல் பாடல இன்னைக்கு நிறைய செய்திகள் வருதுல, நிறைய நடிகைகள் திரும்பி வராங்கல்ல, அப்ப அவங்க இறந்ததற்கு பின்னால் அந்த பெண்ணுடைய இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க அல்லது தவறான வழியில போறாங்க அந்த பெண்ணை பார்த்து அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லிட்டா. என்னன்னா, எப்பொழுது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அப்பொழுது எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். முன்ன பின்ன எல்லாத்தையும் சேர்த்து மன்னிச்சிருவான் அல்லாஹ். முன்ன பின்ன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். அதற்கு பின்னால் கெட்டு போறவனுடைய காரணத்தை அவன் செய்கிற தவறுக்கு இந்த பெண்மணிக்கு எந்த ஒரு பாவமும் வராது. அவன் செய்கிற தவறுக்கு இந்த பெண்மணிக்கு எந்த ஒன்றும் ஏற்படாது. ஏன்னா எல்லாருக்குமே அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க அல்லாஹ். அந்த அறிவை கூட நீ தவறு செய்யாமல் நீதான் சரியா இருக்கணுமே தவிர மற்றவர்கள் மீது சாட்டக்கூடாது. அவனாதான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது யாருமே. இவர்களால் தான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் நமக்குன்னு அறிவு கொடுத்திருக்கா. யோசிக்கணும், சிந்திக்கணும், நம்ம பார்க்க என்ன செய்யணுமா இல்லையா. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் விஷயம், நாம் இன்பமா நம் தவறு செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா மனதால வருத்தப்பட்டு கவலைப்பட்டு நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டோம்னா மொத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். A to Z மன்னிக்கப்படும். எந்த பாவமாக இருந்தாலும் என்ன செய்யும்,
மன்னிக்கப்பட்டு விட்டும் அதுல மாற்றமே கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவன் ஏற்றுக்கொள்ளணும். விஷயம் அதுதான். ஏன்னா அவன் அந்த தௌபாவை நாம செய்யக்கூடிய முறைகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்து செஞ்சாங்க, யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு. பார்த்தாங்க, மாசமா இருந்தாங்க. போங்க குழந்தைய பெத்துட்டு வாமான்னாங்க. குழந்தைய பெத்துட்டு வந்தாங்க. நான் தவறு செஞ்சு விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு. எனக்கு தண்டனை கொடுங்க, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், அதனால எனக்கு தண்டனை கொடுங்கன்னாங்க. குழந்தை பெத்துட்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க, வந்து நின்றாங்க. அப்பவும் அந்த பெண்மணி அல்லாஹ்கிட்ட எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டு இருந்திருப்பாங்க. விபச்சாரம் செஞ்சுட்டாங்க, செல்லதாரத்துல வந்து சொன்னாங்க, கர்ப்பமா இருந்தனால உங்களுக்குள்ள எந்த தவறும் செய்யல, நீ போன்ட்டாங்க. போனதுக்கு பின்னால் குழந்தையை பெற்றெடுத்து பெற்ற கையோட பிரசவத்தினுடைய அதே நிலையோட அந்த பெண்மணி குழந்தையை தூக்கிட்டு வராங்க. அடுத்த நிமிஷமே குழந்தை பிறந்து அப்பதான் அவங்களுக்கு அந்த நேரம் கிட்டத்தட்ட சில சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸ்ல, ஏன்னா 1 மணி நேரம் கூட இருக்காதான், அந்த குழந்தை அப்படி பச்சிலும் குழந்தையோட அவங்க என்ன செய்றாங்க, பிரசவமான உடனே தூக்கிட்டு விடுறாங்க. யார சொல்லலாம், எனக்கு தண்டனை கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு. எந்த அளவுக்கு தௌபா செஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க விரும்பி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பார்த்தாங்க, அந்த குழந்தை தானாக சாப்பிடுற வரைக்கும் உனக்கு தண்டனை கிடையாதுன்னுட்டாங்க. பின்னால் போய் அந்த புள்ள ஒரு ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு வரக்கூடிய நிலையில திரும்ப வந்து நின்றாங்க அந்த அம்மா. திரும்ப வந்து நின்றாங்க அந்த அம்மா. வந்து நின்று, யார சொல்லலாம், எனக்கு தண்டனையை கொடுங்கள், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்க்கறாங்க, அந்த குழந்தையும் பார்க்கறாங்க. அந்த குழந்தை ஒரு கையில ரொட்டி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தண்டனை நிறைவேற்ற சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குழியை நிக்க வச்சுட்டு கல்லால் அடிச்சு கொல்ல வேண்டும். ஒரு குழியை நிக்க வச்சுட்டு கல்லால் அடிச்சு கொல்ல வேண்டும். குழியில நிக்க வைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது கல்லால. அந்த அடிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ரத்தம் தெரிச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய மேல பட்டுருச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மேல பட்டுருச்சு. மேல பட்டவனும் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பாவியுடைய ரத்தம் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சீ அப்படின்னாங்க. சீ, எந்த ரத்தம் போய் என் மேல பட்டுச்சு அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாற ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ் யா அபா ஹுரைரா, மஹ் யா அபா ஹுரைரா, நிறுத்த அபூ ஹுரைரா, யாரை நீ சொன்னாய்? அந்த பெண்மணியுடைய அல்லாஹ் இடத்துல அந்த பெண்மணி செய்த தௌபா இந்த மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் ஈடு கட்டினோம் அப்படின்னு சொன்னா ஈடாக முடியாது. இந்த இருக்க அத்தனை பேர்களுமே எல்லாருக்கும் சேர்ந்து என்ன செய்யும், மதீனா முனவ்வராவில் இருக்க அத்தனை பேருடைய தௌபாவை ஒரு தராசிலும் அந்த பெண்மணியுடைய தௌபாவை ஒரு தராசில வச்சாலும் ஈடாக முடியாது என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு உள்ளத்தோட அவங்க மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாங்க. நம்ம நிலை என்ன தெரியுங்களா, நோம்பு திறக்கிற நேரத்துலதான் எல்லா முசீபத்தும் நடக்குது. துவா ஓதணுன்ற அதுவும் இருக்காது, துவா ஓதணுன்ற எண்ணமும் இருக்க மாட்டேங்குது. அந்த வடைக்கு தான் இன்னைக்கு சண்டைய, பிரச்சனையே இதே வடைக்கு தான் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு நம்ம அற்பமானவர்கள், நாம் எவ்வளவு கேவலமான. அந்த நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வந்து, நான் கூலியாக இருக்கின்றேன், என் அடியான் எதை கேட்கின்றான், நான் அவனுக்கு தரேன். அவன் இறங்கி வந்து நிற்கக்கூடிய அந்த நேரம், நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கபூலாக்கக்கூடிய நேரம், எந்த அளவுக்கு மௌனமாக இருந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க வேண்டிய நிலை அது. நாம அந்த நேரத்துல வந்து வடையும் கஞ்சியும் பார்த்துட்டு இருந்தா எப்படி அல்லாஹ் நம்ம நோன்பை கபூல் செய்வான்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மாதிரி நிலைகளை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். எல்லா நிலையிலையும் தௌபாவை அல்லாஹ் விரும்புகின்றான். ஒவ்வொரு அடியாலும் தௌபா செய்யறவன், நான் அவனை மன்னிக்க தயாரா இருக்கிறேன், அவனை பரிசுத்தம் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன், அவன் நிம்மதியா இருக்கணும், என் அடியான் உலகத்துல ராகத்தோட நிம்மதியோட வாழணும், அவன் கஷ்டம் இல்லாம இருக்கணும், எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் அவன் வாழ வேண்டும் என்பதைதான் அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌபா செய்யக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீபையும் நமக்கு அல்லாஹ் தருவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.